என் தங்க பிள்ளையே, இப்பொழுது இந்த சாயப்பா தரும் வெற்றி வாக்கை நீ ஒரு பொழுதேனும் அவமதித்து விடாதே. எத்தனையோ துன்பங்கள் நேர்ந்த போதிலும் நான் உன்னோடு கைகொர்த்து உன்னோடைய ஒவ்வொரு திருப்பத்திலும் மிக வெற்றியாக தந்து கொண்டு இருக்கும் பொழுது இப்பொழுதும் என் பிள்ளை ஒரு கஷ்டம் என்று என்னிடம் வந்து விட்டார்கள். இதையும் தீர்த்து வைத்து உனக்கு வேண்டியதை வேண்டியவாறே கொடுப்பதற்காக இந்த சாய்தேவன் நான் வந்து விட்டேன். என் தங்க பிள்ளையே, வேறொருவரின் வசம் இருக்கும் உனக்கான ஒருவர் உன்னிடத்தில் மீட்டு நிரந்தரமாக்க வந்து இருக்கும் பொழுது உனக்கான அத்தியாயத்தை புதியதொரு விடியலில் வெற்றி விடியலாக மாற்றுவதற்கு நான் வந்து இருக்கும்போது நீ மனம் தளர்ந்து விடாதே. எத்தனையோ கஷ்டங்களும் கவலைகளும் உன் மனதிற்குள்ளே நீ புதைந்து கொண்டுதான் இருக்கின்றாய். ஏனென்றால் உன்னுடைய எவ்வளவு பெரிய பலவீனங்களையும் பலத்தையும் மற்றவர்களிடம் சொன்ன பிறகு அவர்களோ புரிந்து கொள்ளாமல் இங்கு ஏதேதோ சொல்லி கொண்டும் செய்து கொண்டும் இருந்தார்கள். ஆனால் அத்தனை கஷ்டத்தையும் தாண்டி என் பிள்ளைகளுக்கான நலனில் இந்த சாயப்பன் உறுதியாக இருக்கிறேன் என்று தெரிந்த பிறகுதான் நீ என்னிடம் மட்டுமே புலம்பி தவிக்கின்றாய். இதோ உன் புலம்பல்களுக்கும் குமுறல்களுக்கும் விடை கிடைத்து விட்டது. தீராத மன வலிமையோடு போராடி கொண்டு இருக்கும் என் பிள்ளையே, உன் மனதில் என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, என்ன கவலைகள் இருந்தாலும் சரி, உனக்கான வாழ்க்கையை சரி பண்ணுவதற்காக இந்த சாய்தேவன் நான் வந்து விட்டேன். நடப்பதை பற்றியும் நடக்கப் போவதை பற்றியும் நீ அங்கு வருத்தப்பட்டு கொண்டே இருந்தால் நீ எதற்காக தங்க பிள்ளையே அங்கு வாழ்வதற்கான வாழ்க்கையை வாழ முடியும்? நம்பிக்கையோடு தானே உன் தொடர் முயற்சிகளில் இருந்து கொண்டு இருக்கின்றாய். அதன் பிறகு நீயாகவே ஏன் முடியாது என்று சொல்லி கொண்டிருக்கின்றாய். நீ எடுக்கின்ற அத்தனை முயற்சிகளில்தான் இந்த சாய்தேவன் நான் இருந்து கொண்டு இருக்கின்றேனே. உன் மனதினிலே நான் நிலையாக இருந்து கொண்டு இருக்கும் பொழுது உனக்காக யாருமே இல்லை என்று எண்ணுவதை தாண்டி யாரும் ஒருவருக்காக என் வாழ்க்கையை நான் தொலைத்து விடவில்லை. யார் என்னிடத்தில் வர வேண்டும் என்று நினைக்கிறாரோ நிச்சயமாக அவர் வந்து சேரத்தான் போகிறார் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. வெற்றியை களம் காண போகும் நேரத்தில் நீ உன்னுடைய சோம்பேறித்தனத்தால் அங்கு சோர்வடைந்து விடாதே. உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது நீ தேடியதாக இருக்கும் பொழுது நீ எதற்காக தங்கமே மனம் வருந்தி கொண்டே இருக்கின்றாய்? மாற்றங்களை வேறு யாருக்காகவும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. இது உனக்கான வாழ்க்கை. உனக்கென்று நிரந்தரமாக்க வந்து இருக்கும் பொழுது நீ எதற்காக தங்கமே மனம் வருந்தி கொண்டே இருக்கின்றாய்? நடப்பதும் நடக்கப் போவதும் என்னால் தீர்மானிக்கப்பட்ட பாதைதான். இனி அதை பற்றியெல்லாம் நீ கலக்கம் கொள்ளாதே. ஏனென்றால் நீ தடமாறி விடுவாயோ மனமாறி விடுவாயோ என்றுதானே மனதில் அத்தனை சோகங்களும் இருந்து கொண்டு இருக்கின்றது. எத்தனை சோகங்கள் இருந்தாலும் உனக்கான விஷயத்தில் நான் உனக்கு மிக பெரும் வெற்றியை தருவதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் நீ உணர்வாகவே இரு. என் தங்கமே, நீ எடுத்து வைக்கின்ற இந்த காரியத்தில் நான் உனக்காக ஒவ்வொரு விஷயத்திலும் உறுதியாகவும் தெளிவாகவும் தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் நீ உணர்வாகவே இரு. வெற்றிக்காக என் பிள்ளைகள் காத்திருக்கும் நிலையில் உன் சந்தோஷத்தை மகிழுடன் ஏற்றுக்கொள்ள நான் தயாராக இருக்கும் பொழுது நீ எதற்காக மனம் வருத்தமடைகிறாய்? யாருமே இல்லையே என்று நீ சிந்திக்காதே. எனக்கு உதவி புரிந்தவரும் எனக்கென்று இருந்தவரும் அல்லவா என்னை விட்டு சென்று விட்டார் என்றுதானே உன் மனம் அங்கு பரிதவித்து கொண்டிருந்தது. என் பிள்ளையே, உன்னிடத்தில் இருந்தவர் இப்பொழுது உனக்கு நிரந்தரமாக்கத்தான் வந்து இருக்கிறார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன் வழியின் தருணத்தில் நான் உனக்கான வேலைகளை செய்து கொண்டு இருக்கும் பொழுது அதில் இறுதி கட்டத்தை எட்டிவிட்டாய் என்பதை உணர்ந்து கொள். வெற்றி கிரீடம் உன் தலையில் ஏற வேண்டியதுதான் இங்கு பாக்கியாக இருக்கின்றது.
எந்த ஒரு தருணத்திற்காக என் பிள்ளைகள் காத்து கொண்டிருந்தார்களோ, எந்த ஒரு மகிழ்ச்சிக்காக என் பிள்ளைகள் காத்து கொண்டிருந்தார்களோ, அந்த மகிழ்வான தருணத்திற்கும் மகிழ்ச்சியான விஷயத்திற்கும் நான் இப்பொழுது அர்த்தத்தை கொடுக்கத்தான் போகிறேன். இதனால் வரையிலும் சறுக்கல்களையும் கஷ்டங்களையும் கண்ட என் பிள்ளைகள், கண்ணீரையும் கவலையோடும் வாழ்ந்து வந்த என் பிள்ளைகள், இனி வருகின்ற காலங்களில் உனக்கானதாகத்தான் இருக்கப் போகிறது என்று உணரப் போகிறாய். நடப்பதையும் நடக்கப் போவதையும் மாறி மாறி நீ கண்காணித்து கொண்டு இருப்பதனால் இங்கு ஒன்றுமே நடக்கப் போவதில்லை. அதையும் தாண்டி நீ இப்பொழுது நிகழ்காலத்தில் என்ன செய்து கொண்டு இருக்கின்றாயோ அதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. மனதிலே காயங்களோடு இருந்து வந்த என் பிள்ளைக்கு நான் எப்பொழுதுமே ஆறுதலாக மட்டும்தான் இருந்து கொண்டு இருப்பேன். ஆனால் அந்த ஆறுதலையும் தாண்டி நீ உனக்கான ஒருவரை இங்கு தேர்ந்தெடுப்பதற்குத்தான் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவித்து கொண்டு இருக்கின்றாய். என் பிள்ளையே, இதோ உன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய விஷயம் நடந்தாலும் சரி, அதற்கு நான் இப்பொழுது உறுதுணையாகத்தான் இருக்கப் போகிறேன். நன்மையும் தீமையும் தாண்டிதான் என் பிள்ளைகள் ஜெயிக்க வேண்டும் என்று தீர்மானித்து விட்டால் அந்த கஷ்ட காலத்தை கடந்து வந்துதான் ஆக வேண்டியதிருக்கிறது. ஆனால் அதன் வீரியத்தை குறைப்பதற்கு இந்த சாயப்பன் உன் கரத்தை நான் பற்றி விட்டேன். நீ எப்பேற்பட்ட பாதுகாப்பில் இருந்து கொண்டு இருக்கின்றாய் என்று முதலில் உணர்ந்து கொள். என் கருவறைக்குள் இருக்கும் என் பிள்ளைக்கு அங்கு பயம் என்பதே கிடையாது. நீ நேர்மையோடு இருக்கும் பொழுது, நீ உனக்கான வழிகளில் துல்லியமாக செயல்படும் பொழுது, தைரியமாக முடிவை எடுக்கும் பொழுது, பின்பு எதற்காக நீ வருத்தப்படுகிறாய்? மாற்றம் என்று சொன்னால் மட்டும் பார்த்தாது என் தங்கமே. அந்த மாற்றத்திற்காக நீ உழைத்து கொண்டே இரு. உன் உழைப்புக்கேற்ற ஊதியம் உன்னை தேடி வருவதற்கான எல்லா நிலையும் நான் உனக்கு உருவாக்கி விட்டேன். எந்த ஒன்றிற்காக உன் வாழ்க்கையில் இருந்த மகிழ்ச்சி தொலைந்து விட்டது என்று நினைத்து கொண்டிருந்தாயோ, எந்த ஒன்றிற்காக உன் வாழ்க்கையில் உள்ள சந்தோஷத்தை இழந்து விட்டேன் என்று மனதிற்குள் இருக்கின்ற உறவை நினைத்துதானே வருத்தப்பட்டாய். அவர் என்னிடத்தில் இருந்து போய் வருவதனால் மட்டும்தான் இப்படியெல்லாம் குழப்பங்கள் நீடித்து கொண்டே இருக்கின்றது. அவர் மீண்டும் என் அருகில் வந்து சேர்ந்தால் மட்டும்தான் எனக்கான வாழ்க்கையில் வெற்றியை பெற முடியும் என்று சொன்னாயே என் தங்க பிள்ளையே. உன் மனதில் இருக்கின்ற வழிகளை நான் உனக்கு புரிய வைக்கத்தான் வந்து இருக்கின்றேன். ஆனால் அதை நிரந்தரமாக்கி விடுவேனோ என்று மட்டும் என்னை விடாதே. எதுவுமே நிலையில்லை என்பதை முதலில் நீ புரிந்து கொள். நிலையில்லாத வாழ்க்கையில் உன் கஷ்டத்தையும் துன்பத்தை மட்டும் உனக்கு நிரந்தரமாக்கி விடுவேனா என இதோ உன்னை கஷ்டப்படுத்தியவரும் காயப்படுத்தியவர்களும் உன்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்கும் தருணத்தை உருவாக்கி விட்டேன். நடப்பது எல்லாம் இனி நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.